ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு இதை தாளித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு. இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சு வேக வச்சிருக்கிற அந்த மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம டீ, காஃபிக்கு ஸ்நாக்காக சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. கை கால் மூட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.